டேட்டிங் ஆப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மேட்ரிமோனி சைட்ஸு, நிறைய சைட்ஸ் இருக்குது இப்போல்லாம். அதிலெலாம் போயிட்டு தனக்கு திருமணத்துக்கான வரனை தானே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்த கேஸஸ் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணோட ரொம்ப நல்ல சகஜமாக பழகிட்டு, நான் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. திடீர்னு ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, முடிஞ்சால் கூட இல்லைன்னா வேணான்னுவாங்க. உடனே இவங்க ஐயோ முடிஞ்சால் கூடன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் பெண்மணி 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மாத சம்பளமே 3.5 லட்சம் ரூபாய். அவங்க எப்படி இதில் சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. நான் என் காலில் நின்னவுடன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செட்டில் ஆகிறதுக்கு 27-30 வயசு ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடைபெறும் போது அவங்களுக்கு வரன் கிடைப்பது சிரமமாக இருக்கும்போது அவங்களே மேட்ரிமோனியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் அவங்க சிக்கிக்கிறாங்க. ஏன்னா எப்படி 50 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். அதுக்காக தான் இந்த பதிலை நான் சொன்னேன். நம்ம 50 லட்ச ரூபா ஒரு பொண்ணு கொடுத்து ஏமாந்த பிறகு என்கிட்ட மேடம் இந்த மாதிரி நான் அவனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ப்ரூஃப் இருக்குது, பட் அவங்ககிட்ட வாங்க முடியாது பணத்தை. எல்லாமே நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது, பட் அவன் அதை எடுத்து எல்லாமே செலவு பண்ணிட்டானா இல்லை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டானாங்கிற விஷயமே தெரியல. அது எப்படி ரெக்கவரி பண்ணுறது, என்னை எப்படி ஏமாற்றினா, அவனுக்கு வேறு குடும்பம் இருக்கிறதா, இல்லை அவன் இதை என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பெண்மணி எங்கிட்ட வந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயந்தான். அப்போல்லாம் அம்மா அப்பா சொல்லுவாங்க, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்கல. இப்போ நானாக வரன் தேடினா இப்படி ஒரு வரன் எனக்கு அமைஞ்சு நான் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.